கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, இந்த நாள் வேதாகம ஆராய்ச்சி வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் ஆராய்ச்சிக்காக சத்திய ஆவி, வஞ்சக ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், த ஸ்பிரிட் ஆஃப் எரர், இதை குறித்து பரிசுத்த வேதத்திலே நாம் படிக்கின்றோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இது குறித்து அவர் தம்முடைய நிருபத்திலே எழுதியிருக்கின்றார். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். Hereby we know the spirit of truth and the spirit of error. அன்பானவர்களே, சத்திய ஆவியானவர் சத்தியத்தை எடுத்துரைக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். வஞ்சக ஆவி, the spirit of error, அநேகரை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு சத்திய ஆவியானவர் யார், வஞ்சக ஆவி எது என்பதை குறித்து நாம் விரிவாக தியானம் செய்து பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே நம்முடைய ஆதி தாய் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குள்ளாக தள்ளப்பட்டாள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அற்புத விதமாக முதலாவது மனுஷனையும் மனுஷியும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே, ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்திலே அங்கே வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம், அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்ற ஒரு கட்டளையை அவர் கொடுத்து இருந்தார். இதை ஏமாற்றத்தக்கதாக பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உள்ளே புகுந்தான். சத்திய ஆவியானவர் மனிதனுக்கு நலமான காரியங்களை செய்து வைத்தார். இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும். அநேகர் கவனிக்க தவறி விடுகின்றார்கள். எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்கிறார்கள். அந்த விதமாக மாமிசம் அவர்களை தூண்டுகிறது. அந்த விதமாக ஏவாள் தூண்டப்பட்டாள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எவ்வளவு தந்திரமாக பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து அங்கே ஏவாளை ஏமாற்றினதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற ஒரு காரியத்தை சொல்லுகின்றான்.
தேவன் சொன்னார், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் வஞ்சக ஆவி என்ன சொல்லுகிறது? நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று ஒரு காரியத்தை, தவறான ஒரு விதையை அங்கே விதைக்கின்றான். களைகளை விதைக்கின்றான் சத்துரு. அவர்களை ஏமாற்றுகிறான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அநேக வேளையிலே நாமும் பல வகையிலே ஏமாற்றப்படுகிறோம். யாரெல்லாம் என்று நாம் பார்க்கும்போது பிசாசினாலே நாம் ஏமாற்றப்படுகின்றோம். பிசாசு ஆதி முதலாக வஞ்சிக்கிறவனாக இருக்கின்றான். நம்முடைய ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாளை அவன் வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். அவர்கள் அவனுடைய வஞ்சகத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அதற்கு கீழ்ப்படிந்து சகல ஆசீர்வாதத்தையும் இழந்தார்கள். மரணம் அவர்களுக்குள்ளாக வந்தது. தேவனாகிய கர்த்தரோடு நித்தியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அந்நாளிலே அவர்கள் இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். வஞ்சிக்கப்படும் போது வரக்கூடிய காரியம் என்ன? பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழக்கின்றோம். ஐயோ, ஏமாற்றப்பட்டு விட்டாரே, அங்கே நாம் சொல்ல முடியாது. ஏமாற்றுகிறவன் ஏமாற்றிவிட்டு சென்று விடுவான். ஆனால் ஏமாற்றப்பட்ட நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு தேடினாலும் ஏசாவை போல மீண்டுமாக ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. ஆகையினாலே வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கூடாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் சிறியை நோக்கி கேட்கும்போது, நீ இப்படி செய்தது என்ன என்றார். அதற்கு அந்த சிறியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது, ஆகையினாலே நான் இதை புசித்தேன். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது. தவறு நடந்துவிடும், நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன், ஏமாற்றப்பட்டு விட்டேன், என்ன செய்வது? என்னை ஏமாற்றி விட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தருகின்றார். அந்த அறிவிலே மிக ஞானவான்களாக நாம் இருக்க வேண்டும். புறாவை போல கவடமற்றவர்களாக இருக்க வேண்டும். பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த விஷயத்திலே சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படுவதற்கு இடக்கூடாதிருங்கள். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம், இயேசுவை பிசாசு வந்து சோதித்தான் என்று பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனாகிய கர்த்தரோடு இருக்கின்றவர். அவர் இந்த பூமிக்கு பாவிகளை ரட்சிக்கும் வழியாக கடந்து வந்தார். அவரை பிசாசானவன் சோதித்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு என்ன செய்கிறான்? என்னை பணிந்து கொள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். அப்பாலே போ சாத்தானே என்று அவனை தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே அவனை விரட்டி அடித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே மத்தேயு 4வது அதிகாரம் 8-9 வசனங்கள், மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். என்னை பணிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டு வந்த தேவன் இறுதியிலே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை தன்வசமாக மாற்றத்தக்கதாக பிசாசு இந்த விதமான ஒரு சோதனையை அவருக்கு கொடுக்கின்றார். என்னை பணிந்து கொள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்கிறான். என்னிடத்தில் இவைகள் எல்லாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை என்னவாக இருந்தது? தம்முடைய வசனத்தினாலே அவனை ஜெயித்தார். வானத்திற்கும் பூமிக்கும் மேலான பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனை விரட்டி அடித்தார் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் பிசாசு கொண்டு வருகிறதான அந்த வஞ்சகத்திலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தினாலே அவனை நாம் முதலாவது ஜெயிக்க வேண்டும். மற்ற எந்த ஒரு காரியத்தினாலும் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியாது.
வசனத்திற்கு பிசாசு பயந்து நடுங்குவான். வசனம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, அது வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆகையினாலே பிசாசு பயந்து நடுங்குவான் என்று பார்க்கிறோம். ஆக வஞ்சக ஆவியை நீங்கள் நானும் எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 24:24 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதியிருக்கின்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆக நாம் பிதாவாகிய தேவனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசு பெரிய காரியங்களை செய்வான் என வேதம் சொல்கிறது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இப்படிப்பட்டதான பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அங்கே அற்புதம் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறது என்று ஓடுகிறார்கள். அற்புதமான கர்த்தருடைய வசனத்தை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களை நாடி ஓடுகிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சற்று சிந்தித்து பாருங்கள். மூன்றாவதாக சத்திய ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? மத்தேயு 13வது அதிகாரம் 37வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். He that soweth the good seed is the son of man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல விதையை விதைக்கிறவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவருடைய விதைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய விதைகளாக இருக்கின்றது, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய விதைகளாக இருக்கின்றது, நிச்சயத்துக்கு ஏதுவாக கிரியை நடப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதையை சத்திய ஆவியானவர் மனுஷனுக்குள்ளாக விதைக்கின்றார். ஏனென்றால் பிதாவினுடைய சித்தம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு தகப்பன் வீட்டிலே 5 பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். 4 பிள்ளைகளை மாத்திரம் அவர்கள் நேசித்து ஒரு பிள்ளையை ஒதுக்கி வைத்து விட மாட்டார்கள். 5 பிள்ளையுமே நேசிப்பார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அவர்கள் நேசிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிள்ளைகள். அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் உலகத்தில் உள்ள யாவருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர்களை அவர் அதிகமாக நேசிக்கின்றார். ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே எனக்கு அன்பானவர்களே, மனுஷகுமாரன் நல்ல விதையை விதைக்கிறவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆனால் பிசாசு எப்படி வருகின்றான்? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 38லிருந்து 39 முடிய நாம் பார்க்கும்போது, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆக களைகளை சத்துரு விதைக்கின்றார். இன்றைக்கு சபைகளிலே சத்திய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் சபையை விட்டு வெளியிலே வந்தவுடனே களைகளை விதைப்பதற்கு சத்துரு தயாராக இருக்கின்றான். அவர்களுக்குள்ளாக களைகளை விதைக்கின்றான், விசுவாசத்தை குலைத்து போடுகின்றான். நன்றாகத்தானே இருந்தார்கள் விசுவாசிகள், ஏன் இப்படி ஆனார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாரை பார்த்து கேட்கிறார் அல்லவா, உங்களுடைய கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கூட செய்திருப்பீர்களே, அந்த விசுவாசம் எங்கே என்று கேட்கின்றார். புத்தி இல்லாத கலாத்தியரை என்று எழுதுகின்றார். வேறொரு சுவிசேஷம் இல்லை என்று எழுதுகிறார். திடீரென்று மாற்றப்படுகிறார்கள் விசுவாசிகள். காரணம் என்ன? சத்துரு அதை செய்தான். அவர்களுக்குள்ளாக களைகளை விதைத்தான். இந்த வசனத்தின்படியாக அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்று பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 திரும்புவீர்கள் என்றால்,
வெற்றியடைந்த சில வீரர்களை குறித்து வேதாகமம் சொல்கிறது. மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீங்களும் நானும் வசனத்தினாலே பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். இங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் கூட வசனத்தினாலே அவர்களை ஜெயித்தார்கள். முதல் நூற்றாண்டிலே ஸ்தேவான் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டான். இரத்த காயத்தோடு கூட மரித்தான், இரத்த சாட்சியாக மரித்தான். ஆனால் வசனத்தை பிரசங்கித்தான். ஆனால் எல்லா யூதர்களும் சேர்ந்து அவனை கல்லால் அடித்து கொலை செய்து போட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த விதமான எத்தனையோ இரத்த சாட்சிகள் இருக்கிறது. இந்த விதமாக உறுதி உள்ளவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். மரணமே நேரிடுவதாக இருந்தாலும் சரி, சத்தியத்திலே உறுதியாக இருப்பார்கள். அந்த விதமான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது காரியம், சத்திய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் ரட்சிக்கத்தக்கதாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் திருடன் திருடத்தான் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதே யோவான் 10:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? திருடன் எதற்கு வருகின்றானாம்? திருடவும் கொல்லவும் அழிக்க வருகின்றான், டிஸ்ட்ராய் பண்ணுகின்றான், அழித்து போடுகின்றான் என்று வேதம் சொல்கிறது. The thief come to steal and to kill and to destroy. இதற்கு தான் பிசாசு வருகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். நாம் இன்னைக்கு ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலே நாம் இருக்கின்றோம். யோவான் 8:44 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கின்றான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆதி முதலாக பிசாசு மனுஷ கொலை பாதகன், அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவாக இருக்கின்றான். நீங்கள் நானும் பொய் பேசுகளாக இருப்போம் என்றால் பிசாசின் மக்களாக இருப்போம், தள்ளப்பட்டவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, சிந்தியுங்கள். சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வல்லமையுள்ள வசனம் வஞ்சக ஆவிக்கு நம்மை பாதுகாக்கும். ஆகையினாலே சத்திய ஆவிக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அநேக பிசாசின் மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பிசாசினாலே ஏவப்பட்டவர்களாக, மற்றவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக, மற்றவர்களை கெடுக்கத்தக்கதாக, பொல்லாதவர்களாக, அழித்து போடுகிறவர்களாக இந்த உலகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்று நீங்கள் பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனத்தினாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை பிசாசினுடைய சமூகத்தில் பேசுங்கள். பிசாசோடு எதிர்த்து நெல்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஐந்தாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், சத்திய ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து, சத்திய ஆவியானவருடைய வித்து அவனுக்குள்ளாக தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனுமே பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் சத்திய ஆவியானவருடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறது, விதை. அந்த வசனமாகிய விதை நல்ல நிலத்திலே விழும்போது 1 30 60 100 பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வஞ்சக ஆவி 1 யோவான் 3:8 நாம் பார்க்கிறோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எவன் ஒருவன் பாவம் செய்வானோ அவன் பிசாசினால் உண்டாக்கப்பட்ட மனுஷனாக இருக்கின்றான், மனுஷியாக இருக்கின்றாள். அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும்.
ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் வேலையை இதுதான், கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகின்றான், திருடவும் அதுக்கு தான் வருகின்றான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவனுடைய கிரியைகளை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆக சத்துருக்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், சத்திய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படியாக நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். பொய்யுரையாத தேவனை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் ஆதி முதலாக பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக பிசாசு இருக்கின்றான். அவனுடைய செயல்பாடுகள் நித்தியமான அழிவை நோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம், பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. காயினை இங்கே சொல்லுகின்றார் அப்போஸ்தலனாகிய யோவான். அவன் எதனாலே தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான்? பிசாசினாலே ஏவப்பட்டவனாக பொல்லாங்கானவனாலே உண்டாயிருந்து என்று நாம் வாசிக்கிறோம். அதனாலே இந்த காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான் வயல்வெளியிலே இருக்கும்போது. முதல் பிள்ளைகள் ஆதாம் ஏவாளுடைய முதல் பிள்ளைகள் காயின் ஆபேல். ஆனால் இருவருக்குள்ளாக என்ன நிகழ்ந்தது என்று பார்த்தீர்களா? காயின் ஆபேலை கொலை செய்தார். பொறாமை, தன்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து விட்டார் என்ற பொறாமை. இன்னைக்கு இந்த வஞ்சக ஆவி பொறாமை ரூபம் கொண்டு வருகின்றது. அநேக சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட ஒருத்தர் மீது ஒருத்தர் பொறாமை கொள்ளுகிறார்கள். எந்த விதமான தொடர்புமே இருக்காது அவர்களுக்கும், ஆனாலும் பொறாமை கொள்ளுகிறார்கள். காரணம் ஏன்? வஞ்சக ஆவி அவர்களை ஏவுகிறது, பொறாமை கொள்ள செய்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் வேத வசனத்தின்படி வாழ்வோம் என்றால் பொறாமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே சாட்சியுள்ள சகோதரனாக சகோதரியாக தேவ ஜனங்களாக நாம் தொடர்ந்து ஜீவனம் பண்ண வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எல்லோருக்குமே பிதாவாகிய தேவன் போதுமானவராக இருக்கின்றார். அவர் ஒருவருக்கும் தூரமானவரே அல்ல. யார் தேவனிடத்திலே போனாலும் அவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். அவர்தான் தேவன். அவரிடத்தில் நீங்கள் போங்கள், அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள், அவர் கொடுக்கிறதான அந்த சத்தியத்தின்படியாக வாழுங்கள். 6வது காரியமாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் இயேசுவை பற்றி சொல்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள்ள கிடக்கின்றது. பிசாசின் பிடியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையுமே அவர் குணமாக்குகிறவராக, அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இதுதான் இயேசுவினுடைய வேலை. 33 ஆண்டுகள் பூமியிலே இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருடைய வேலை என்னவாக இருந்தது? பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். ஏக்கராக இடம் வாங்கும்படியாக அவர் சிந்திக்கவில்லை. எருசலேமிலே அவருக்கு தலை சாய்க்கக்கூடிய இடமில்லை என்று நாம் வேதத்திலே படிக்கின்றோம். ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வானத்தின் பூமியை உண்டாக்கினவர், ராஜாதி ராஜா. அவர் தங்க சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்க முடியும் அவராலே. ஆனால் ஏழ்மையின் கோலம் பூண்டார் என்று பார்க்கிறோம். முற்றிலுமாக தன்னை தாழ்த்தினார். எதற்காக? உங்களையும் என்னையும் ரட்சிக்கத்தக்கதாக, நன்மை செய்கிறவராக, நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கும் பிசாசின் பிடியில் இருக்கிற யாவற்றையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். ஆனால் பிசாசு எப்படி இருக்கின்றானாம்? பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஒரு சிங்கம் எப்படி வேட்டையாடத்தக்கதாக அது சுற்றித் திரிகிறதோ அதே போல பிசாசு தேவ ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி கொண்டு வருகின்றான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய டியூட்டி அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயேசு எங்கே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். அவனுடைய வஞ்சகத்திற்கு அடிபணியாதிருங்கள். உங்களை நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய பிடியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்திருங்கள். அப்பொழுது ஒருபோது உங்களை அவன் தொடவே முடியாது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்கள் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. வல்லமையுள்ள வசனத்தினாலே அவனை நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். 7வது காரியமாக நாம் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனும் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை என்பது 24 hours நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ரூபத்திலேயாவது உங்களை ஏமாற்றுவதற்கு வருவான். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வந்ததை போல உங்களுடைய இல்லத்திற்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்திலும் பிசாசு ஏதாவது ஒரு ரூபம் கொண்டு வருவான். மனுஷ ரூபத்திலே வரலாம், மற்ற ஒரு ரூபத்திலே வரலாம். எப்படியாவது உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அவன் வருவான். ஆகையினாலே எச்சரிக்கையாக இருங்கள். மேலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 13:6 என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். For many shall come in my name, saying, I am Christ, and shall deceive many. அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆகையினாலே கவனமாக இருங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கின்றார் கொரிந்து சபையாருக்கு. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தான் என்ன செய்வான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு உள்ளே வரும் ஆட்டு மந்தைகளுக்குள்ளாக. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓநாய், வெளியிலோ ஆட்டுத்தோல். ஆனால் ஆடுகள் ஏமாற்றப்படும். எனவே இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். உங்களுடைய மந்தைக்குள்ளாக ஒருவேளை அந்த விதமாக வரக்கூடும் என்று சொல்கிறார். கடைசியாக எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Don't give place to the devil. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏனென்றால் அவன் உங்களுடைய குடும்பத்தை நாசமாக்கி விடுவான். ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே பாவத்திலே விழுந்து போனால் மரணத்தை சந்தித்தாள். ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதை போல நாம் போய்விடாது இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கூடாது இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமை, கடன், கவலை இதெல்லாம் இதனாலே வருகிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வகையிலே பொய்யின் ஆவியாக அவன் உள்ளே வருகின்றான். வசனத்தை கொண்டு வராத எந்த ஒரு நபரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வசனத்தினாலே நீங்களும் நானும் பிசாசை மேற்கொள்ள முடியும். அதற்கு தேவன் பலன் கொடுப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் வஞ்சக ஆவி இன்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைய நாளிலே வேத வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அவர் சகல சத்தியத்துக்களும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து பிசாசை தம்முடைய வார்த்தையினாலே ஜெயித்ததைப் போல நாங்களும் ஜெயிக்கத்தக்கதாக எங்களுக்கு பலனையும் உற்சாகத்தையும் தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவன் பெரியவர். தேவன் நமது அடைக்கலம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். நீர் ஒருவரே தேவன். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஆமென். God is great. God is our refuge. Our God is holy. You alone are God. Our God is merciful. Amen. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.